நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா வெஸ்டிபுலர் ஃபிசியாலஜி பற்றி பார்க்க போகிறோம். வெஸ்டிபுலோட மெயின் ஃபங்க்ஷனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் பேலன்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்கே மெயின்டெனன்ஸ் ஆஃப் பேலன்ஸ். த சென்சரி இன்புட் ஆஃப் பேலன்ஸ் இஸ் கலெக்டட் ஃப்ரம் இன்னர் இயர், முக்கியமாக வெஸ்டிபுலர் சிஸ்டம், விஷன் அண்ட் ப்ரோப்ரியோசெப்ஷன். The vestibular system fixes the gaze and the stabilization of the gait. நம்மளோட வெஸ்டிபுலர் சிஸ்டம் தான் நமக்கு வந்து கேஸை முக்கியமாக கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்து வந்து எ பிளர்டு இமேஜ் இஸ் நாட் ஃபார்ம்ட் ஆன் த மூவிங் ஹெட். எப்பயுமே நம்ம ஒரு ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது டக்குன்னு நம்ம ஹெட்டை திருப்பணும் அப்படின்னா நம்ம ஹெட்டு மட்டும் தான் மூவ் ஆகும், நம்ம ஐ மூவ் ஆகுது. அந்த குறிப்பிட்ட ஆப்ஜெக்டில் தான் நம்ம ஐ ஃபிக்ஸ் ஆகிருக்கும், நம்ம ஹெட்டு மட்டும் திரும்பிக்கும். ஏன் அப்படின்னா the movement of head is sensed by the vestibular system. Sense impulse via vestibulo-ocular pathway resets the position of eye despite head movement to maintain the steady gaze so that the image form on the fovea. என்னதான் தலையை திருப்பினாலும் நம்மளோட ஐ வந்து அதோட என்ன டார்கெட்டோ அதை நோக்கி தான் போகும். ஸோ நம்ம இப்படி டார்கெட்டை நோக்கி நம்ம ஐ வந்து திரும்பினால நமக்கு வந்து ஃபோபியாவில் வந்து இமேஜோட ரேஸ் வந்து நமக்கு விழுகுது. ஸோ நம்மளால் இமேஜை வந்து பிளர் இல்லாமல் கிளியராக பார்க்க முடியுது. இப்போ உங்களுக்கு அந்த இமேஜ் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவங்க தலையை திருப்ப போது அவங்களோட கண் இந்த சைடு வருது. ஸோ அவங்க எந்த ஆப்ஜெக்டை டார்கெட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆப்ஜெக்டை மட்டும் பார்த்துட்ருப்பாங்க. இதுக்கு பேர் தான் வெஸ்டிபுலோ ஆக்குலர் பாத்வேயோட ரியாக்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் ஆஃப் the body is maintained by vestibular system. Vestibular system senses the movement of head and body, sends impulse via its connections vestibulospinal pathway to the trunks and the limbs, correct the gait and the posture. வெஸ்டிபிள் வந்து வெஸ்டிபுலோஸ்பைனல் பாத்வே மூலமாக நமக்கு வந்து ட்ரங்கையும் லிம்பையுமே கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ கரெக்ஷன் ஆஃப் போஸ்டர் அண்டு கேட்டையும் நமக்கு வந்து வெஸ்டிபுலர் சிஸ்டத்து கூட கனெக்ட் ஆகிருக்குது. சரி, வெஸ்டிபுலர் சிஸ்டம்னு சொல்லிட்டு இருக்கோமே. வெஸ்டிபுலர் சிஸ்டம் வந்து கம்ப்ரைசஸ் ஆஃப் 3 semicircular canals, utricles, sacules. Rotational acceleration is used by the cristae of semicircular canal. Linear acceleration is sensed by the macula of utricles and the sacules. ரொட்டேஷ்னல் ஆக்சிலரேஷன்னா ஒன்றும் கிடையாது. நம்ம ரொட்டேட் பண்ண போது, நம்ம பாடியை கண்டினியூஸாக ஸ்பின் பண்ண போது நமக்கு வந்து கிறிஸ்டே ஆஃப் செமிசர்க்குலர் கெனால்ஸ் தான் நமக்கு வந்து நம்ம பாடியை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லீனியர் ஆக்சிலரேஷன்னா ஒன்றும் கிடையாது. நம்ம குனிஞ்சு நிமிடுறதுக்கு பேர் தான் லீனியர் ஆக்சிலரேஷன். இதை மெயின்டைன் பண்ணுறது வந்து யுட்ரிக்கல்ஸ் அண்ட் சைக்கிள்ஸ். இதை பற்றி நம்ம இன்னர் இயர் அனாட்டாமிலே படிச்சிருப்போம். இப்போ வந்து அதோட ரெஃபரன்ஸ் மட்டும் கொஞ்சம் இதில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். நம்ம சேனலில் இருக்குது, பிளேலிஸ்ட்டில் இருக்குது ஃபுல்லாகவேவும். அடுத்து பார்த்திங்கன்னா செமிசர்க்குலர் கெனால்ஸ் பற்றி பார்க்குறோம். மொத்தம் 3 டைப் ஆஃப் செமிசர்க்குலர் கெனால்ஸ் இருக்குது. லேட்ரல் ஆர் ஹரிசாண்டல், போஸ்டீரியர், அடுத்து சுப்பீரியர் ஆர் ஆன்டீரியர், இப்படின்னு 3 செமிசர்க்குலர் கெனால்ஸில் இருக்குது. இது சுப்பீரியர் அண்டு போஸ்டீரியர் மட்டும் நமக்கு வெர்டிக்கல். இந்த லேட்ரல் ஹரிசாண்டலுங்கிறது ஹரிசாண்டலில் இருக்கும். நமக்கு பிளேஸ்ட் இன் டிஃபரண்ட் பிளேன்ஸ் அட் த ரைட் ஆங்கிள் டு ஈச் அதர். The horizontal semicircular canal at the 30-degree angle above the horizontal. The vertical semicircular canals are placed vertically. Superior or anterior semicircular canals is placed 45-degree angle anterior to the sagittal section. The posterior semicircular canal is placed 45-degree posterior to the sagittal plane. உங்களுக்கு இமேஜ் இங்கே ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன், அது ரொம்ப கிளியரான இமேஜ். இந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அடுத்த விஷயத்துக்கு போவோம். On turning the head towards one side, the vestibular system of that side gets activated. When the head is looking straight, both vestibular system are equally active. இப்போ பாருங்கள், both vestibular system ஆக்டிவாக இருக்க ஸ்டேஜ் என்னென்னா நம்ம தலை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த சைடு ஹரிசாண்டலாக லெஃப்ட் டேர்ன் ஆகிருக்கும். அப்போ வந்து லெஃப்ட் சைடு வெஸ்டிபுலர் சிஸ்டம் நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. லெஃப்ட் சைடில் என்ன செமிசர்க்குலால் ஆக்டிவேட் ஆகிருக்கு, எந்த செமிசர்க்குலர் கெனால் ஆக்டிவேட் ஆகிருக்குன்னா நமக்கு வந்து ஹரிசாண்டல் செமிசர்க்குலர் கெனால் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. இந்த அப்படியே சைடை லெஃப்ட் டேர்ன் பண்ண போது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரைட் டேர்ன் பண்ண போது அப்படியே நார்மலாக ஹரிசாண்டலாக டேர்ன் பண்ண போது நமக்கு வந்து ஹரிசாண்டல் செமிசர்க்குலர் கெனால் ஆஃப் ரைட் இயர் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் தலையை குனிஞ்சு டேர்ன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சுப்பீரியர் செமிசர்க்குலர் கெனால் ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஏதர் நம்ம ரைட் சைடு குனிஞ்சு தலையை திருப்புறோமா இல்லைனா லெஃப்ட் சைடு குனிஞ்சு தலையை திருப்புறோமா அப்படிங்கிறத வச்சு தான் ரைட் ஆர் லெஃப்ட்டு superior semicircular canal ஆக்டிவேட் ஆகுதா அப்படிங்கிறது தான் டிசைட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா தலையை நம்ம பின்னாடி சாய்ச்சி வச்சுக்கிட்டு எய்தர் லெஃப்ட் ஆர் ரைட் டர்ன் பண்ணால் நமக்கு வந்து போஸ்டீரியர் செமிசர்க்குலர் கெனால் ஆக்டிவேட் ஆகும். அது வந்து நம்ம லெஃப்ட் சைடுனா லெஃப்ட் சைடு போஸ்டீரியர் செமிசர்க்குலர் கெனால், ரைட் சைடுனா ரைட் சைடு போஸ்டீரியர் செமிசர்க்குலர் கெனால். இவ்வளோ தான்.
அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொசிஷனல் வெர்டிகோவை பற்றி பேசியிருக்காங்க. பொசிஷனல் வெர்டிகோ மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் வெர்டிகோ. Otolith from the macula get discharged and moves into the semicircular canal and irritates the semicircular canal, causes the vertigo. Posterior semicircular canal are most commonly affected. Vertigo happens when the direction of canal is engaged. Vertigo that lasts for few seconds seen with change in position of head. Management is by Elf's maneuver. This helps in brings the otolith back into the utricles. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமான டாபிக் ரொட்டேஷ்னல் ஆக்சிலரேஷன், வெர்டிக்கல் ஆக்சிலரேஷன். ஃபஸ்ட்டு வந்து ரொட்டேஷ்னல் ஆக்சிலரேஷன் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து ஃபிசியாலஜி ஆஃப் ஹியரிங் பார்ப்போம். சவுண்டு மூவ்ஸ் த்ரூ த இஏசி, தென் டிம்பானிக் மெம்பரேன், தென் ஆசிகுலர் செயின், தென் ஃபுட் பிளேட் ஆஃப் ஸ்டேபிஸ். ஃபுட் பிளேட் ஆஃப் ஸ்டேபிஸ் வந்து எங்கே அட்டாச் ஆகிருக்கும்? ஓவல் விண்டோவில் அட்டாச் ஆகிருக்கும். த ஆப்போசிட் மூவ்மெண்ட் அட் த ஓவல் விண்டோ அண்ட் ரவுண்ட் விண்டோ, த ஆப்போசிட் மூவ்மெண்ட் அட் த ஸ்கேலா வெஸ்டிபுலா அண்ட் ஸ்கேலா டிம்பனி காசஸ் த ஷேரிங் ஆக்ஷன் அட் த ஸ்கேலா மீடியா. In this case, basilar membrane stimulates the organ of Carte, then movement of hair cells, release the neurotransmitter and transmitted by the cochlear nerve. அடுத்து முக்கியமான நம்ம டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்றேன். அனாட்டாமிக்கல் இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து செமிசர்க்குலர் கெனால் இருக்குது, அது பிறகு ஆம்புலா இருக்குது. ஆம்புலாவில் வந்து கிறிஸ்டே அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த கிறிஸ்டேக்குள்ளே நமக்கு என்ன இருக்குது? ஹேர் செல்ஸ் கண்டெய்னான ஒரு பண்டில் இருக்குது. அந்த பண்டிலுக்கு மொத்தமாக சேர்த்து கேப்புலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேப்புலா வந்து எந்த சைடு மூவ் ஆகுது அப்படிங்கிறத வச்சு ஒரு தியரி இருக்குது. அதை இப்போ பார்ப்போம். அசூமிங் ஃப்ரம் த பிக்சர் தட் the head is moving towards the left. As a bony labyrinth is embedded within the skull, it moves with the skull to the left. The endolimb in the membranous labyrinth lags behind due to the inertia. இனர்ஷியானா ஒன்றும் கிடையாது. பைக் ஸ்டார்ட் பண்ணி டக்குன்னு ஸ்பீடாக முறுக்குறோம் அப்படின்னு வைங்களேன், டக்குன்னு நம்ம பின்னாடி போயிட்டு முன்னாடி வருவோம்ல, அதுக்கு பேர் தான் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு மூவ்ஸ் இனிஷியலி ரிலேட்டிவ்லி டு த ரைட். இந்த எதுக்கு ரைட் மூவ் ஆகுது? இங்கே வந்து அங்கே இப்போ நான் பைக்குக்கு வந்து ஒரு ஆக்சிலரேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் தேவைப்படுது, ஒரு விதமான கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் தேவைப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எண்டோலிம்போட ப்ரெஷர் டக்குன்னு ஹெட் ரொட்டேட் ஆன உடனேவும் நமக்கு வந்து எண்டோலிம்ப் வந்து அகெயின்ஸ்டு ரைட் சைடு மூவ் ஆகுது. ரைட் சைடு மூவ் ஆனவுடனே நம்ம கேப்புலாவும் ரைட் சைடு வந்து மூவ் ஆகுது. கேப்புலா ரைட் சைடில் மூவ் ஆனோடனேவும் நமக்கு கேப்புலாக்குள்ளே இருக்கிறது என்னது? ஹேர் செல் பண்டில் தான் உள்ளே இருக்குது. ஸோ இந்த ஹேர் செல்லும் நமக்கு வந்து ரைட் சைடு மூவ் ஆகும். ரைட் சைடு மூவ் ஆனோடனேவும் அதில் கடைசியில் இந்த இமேஜ் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக இருக்குது ஹேர் செல்லு, ஒரு கோடாகவும் போய் கடைசியில் அந்த டவர் சிம்பிள் மாதிரி செல்ஃபோன் டவர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு டவருக்கு பேர் தான் கோனோசீலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹையஸ்ட்டு டவர் பேர் தான். இந்த கோனோசீலியம் எப்போ லாஸ்ட்டாக சாயுதோ அப்போ தான் நமக்கு வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து வெளியே வரும். இன்கேஸ் வந்து கோனோசீலியம் இப்போ ரைட் சைடே மூவ் ஆகுது, ஆனால் கோனோசீலியம் வந்து நமக்கு வந்து முதல்ல இருக்க போது நமக்கு வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து அட்டாக் ஆகுது அப்படின்னா, ரைட்டில் முதல்ல இருக்க போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கோனோசீலியத்தை தான் ஹிட் ஆகும். ஸோ நமக்கு வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஆக்டிவிட்டி இருக்காது. இதே இது எந்த சைடுலேருந்து ப்ரெஷர் வருதோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்டு ஹேர் செல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒவ்வொன்றா அடுத்து லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்து கடைசியில் இருக்க கைனோசீலியம் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகும். இதை வந்து முக்கியமாக புரிஞ்சுக்கணும். இதை புரியலைன்னா திருப்பி வேணால் இந்த வீடியோவை கேளுங்க. கைனோசீலியம் எப்போ லாஸ்ட்டில் வந்து மூவ் ஆகுதோ சாயுதோ அப்போ தான் நமக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வரும். ஃபஸ்ட்டே சாஞ்சால் நமக்கு வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வராதனோட ரிலீஸ் ஆகாது. The pressure exerted on the capula, stimulation of hair cells within them. The stereocilia present on the hair cell are arranged in the ascending order of their height. Longest is kinocilium. When all cilia moves towards the kinocilium, it activates the cristae and release of neurotransmitter is done. At rest, both vestibular system are equally activated. In the side activated, the cilia moves towards the conocilium. The activation of cristae and release of neurotransmitter is seen. In opposite side, the cilia moves away from the conocilium. The decrease in discharge of neurotransmitter.
இப்போதைக்கு இந்த கான்செப்ட் பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் குடுத்துக்கிறேன். நமக்கு வந்து எத்தனை செமி சர்க்குலர் கெனால் இருக்கு? மொத்தம் 3 செமி சர்க்குலர் கெனால் இருக்கு. 3 செமி சர்க்குலர் கெனாலுக்குமேவும் தனித்தனி ஆம்புலா இருக்குது. இந்த ஒவ்வொரு ஆம்புலாக்குள்ளேயும் நமக்கு வந்து ஒரு கேப்புலா வந்து இருக்குது. இந்த கேப்புலாக்குள்ள இருக்க ஹேர் செல்ஸ் எல்லாமேவும் ஒரே மாரி அரேஞ்ச் ஆயிருக்கா? கோனோசீலியம் வந்து எல்லா இடத்துலயுமே ஒரே மாரி அரேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து ஹரிசாண்டல் செமி சர்க்குலர் கெனாலில் பார்த்தீங்கன்னா கோனோசீலியம் வந்து நமக்கு வந்து யுட்ரிகல்ஸை நோக்கி இருக்கும். ஆனால் இந்த வெர்டிக்கல் செமிசர்க்குலர் கெனாலான சுப்பீரியர் அண்ட் போஸ்டீரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோனோசீலியம் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் செமிசர்க்குலர் கெனாலை நோக்கி இல்லை ஆம்புலாவை நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. இதை வச்சு ஒரு லா இருக்குது, எல்ட்வர்ட்ஸ் செகண்ட் லா, எல்ட்வர்ட்ஸ் தேர்ட் லா. The ampulopetal endolymphatic flow produces a strong response than the ampulofugal flow in the horizontal canal. Ellsworth's third law பார்த்தீங்கன்னா ampulofugal flow produces a strong response than the ampulopetal flow in the vertical canal. எக்ஸாம்பிள் superior and posterior semicircular canalல இது முக்கியமாக சொல்கிறாங்க. இந்த நமக்கு வந்து சென்ட்ரிபீட்டல் சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. சென்ட்ரிபீட்டல் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சென்ட்ரான ஆப்ஜெக்டை நோக்கி போகிறது. சென்ட்ரிஃபியூகல் அப்படிங்கிறத படிச்சிருப்பீங்க. ஒரு சென்ட்ரு இல்லாமல் சென்ட்ரிலேருந்து வெளியே வர்றது. அதுதான் ஒன்றும் இல்லை, இன்னொரு வாட்டி ஈஸியாக சொல்லிடுறேன். எப்போ வந்து சென்டரை நோக்கி போகுதோ அது வந்து சென்ட்ரிபிட்டல், சென்டர்லேருந்து அவேவாக வருது அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல். இப்போ வந்து பந்தை ஒரு ஆள்கிட்ட நான் த்ரோ பண்ணுறேன் அப்படின்னா அவர் தான் சென்டர் பீஸு, அவரை நோக்கி தான் பால் போகுது. ஸோ அவர் வந்து சென்ட்ரிபிட்டல். இதே இது அவர் வந்து என்னையை நோக்கி பால் அடிக்கிறாரு அப்படின்னா அது வந்து சென்ட்ரிஃபியூகல். அவர் வந்து தான் சென்டரு, அங்கேருந்து எனக்கு பால் வந்து எனக்கு வருது அப்படின்னா அது வந்து சென்ட்ரிஃபியூகல். இதில் பார்த்தீங்கன்னா எது சென்டரில் இருக்கக்கூடியது அப்படின்னா யுட்ரிகல்ஸ் வந்து சென்டராக இருக்கக்கூடியது, அவேவாக இருக்கக்கூடியது என்னென்னா செமிசர்க்குலர் கெனால்ஸ் தான் அவேவாக இருக்கக்கூடியது. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஆம்ப்ளோபீட்டல் எண்டோலிம் ஃப்ளோ ப்ரொடியூசஸ் ஏ ஸ்ட்ராங் ரெஸ்பான்ஸ் என்ற ஆம்ப்ளோஃபியூகல் ஃப்ளோ இன் த ஹரிசாண்டல் கெனால். ஹரிசாண்டல் கெனாலில் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஆம்ப்ளோபீட்டல் அப்படின்னா நமக்கு வந்து யுட்ரிகல்ஸை நோக்கி போகிறது. ஸோ ஹரிசாண்டல் கெனாலில் பார்த்தீங்கன்னா யுட்ரிகல்ஸை நோக்கி போகக்கூடிய எண்டோலிம்பேட்டிக் ஃப்ளோ மட்டும்தான் நமக்கு வந்து நம்மளோட கோனாசிலியம் வந்து ஸ்டிமுலேட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நம்ம ஹரிசாண்டல் கெனாலில் இருக்கக்கூடிய ஆம்புலாவில் இருக்கக்கூடிய கேப்புலாவில் இருக்கக்கூடிய ஹேர் செல்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நமக்கு வந்து ஈனோசிலியம் எங்கே இருக்குது அப்படின்னா டுவர்ட்ஸ் யுட்ரிகல்ஸை நோக்கி தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஹரிசாண்டல் செமிசர்க்குலர் கெனாலில் இருந்து நமக்கு வந்து சென்ட்ரு பீஸான யுட்ரிகல்ஸை நோக்கி வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து கோனாசிலியத்தை வந்து கடைசியாக ஸ்டிமுலேட் பண்ண முடியும். ஸோ கடைசியாக ஸ்டிமுலேட் ஆகிறதுனால நமக்கு வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ட் லா பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளோஃபியூகல் ஃப்ளோ ப்ரொடியூசஸ் ஏ ஸ்ட்ராங்கர் ரெஸ்பான்ஸ் தென் த ஆம்ப்ளோபீட்டல் இன் வெர்டிக்கல் கெனால். சென்டரை நோக்கி வர்றதை விட யுட்ரிகல்ஸை நோக்கி வர்றதை விட யுட்ரிகல்ஸில் இருந்து வெளியே போகக்கூடிய யுட்ரிகல்ஸ்லேருந்து அவே போகக்கூடிய எண்டோலிம்பேட்டிக் ஃப்ளோவில் மட்டும்தான் நமக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய சுப்பீரியரோ போஸ்டீரியரோ இருக்கக்கூடிய ஹேர் செல்ஸ் வந்து நமக்கு வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து ரிலீஸ் பண்ணும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து கீனோசிலியம் வந்து டுவர்ட்ஸ் செமிசர்க்குலர் கெனால் நோக்கி தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து எண்டோலிம்பேட்டிக் ஃப்ளோ வந்து டுவர்ட்ஸ் சென்ட்ரிஃபியூகல் செமிசர்க்குலர் கெனால் நோக்கி இருந்தால் தான் யுட்ரிகல்ஸ்லேருந்து செமிசர்க்குலர் கெனால் நோக்கி இருந்தால் தான் கீனோசிலியம் கடைசியாக ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வாசிச்சிருவோம். இன் ஹரிசாண்டல் செமிசர்க்குலர் கெனால் கீனோசிலியம் is towards the utricles. The movement of stereocilia towards the utricles is stimulatory. This movement is utriculopetal. Since the ampulla is present towards the utricle, it can be said as the ampulofetal. அடுத்து in vertical semicircular canal, kinocilium is placed away from the utricles. The movement of cilia away from the utricle or ampulla is stimulatory. Utrophecal or ampulofecal movement of endolimb is stimulatory here. Utriculofetal close to the ground, horizontal semicircular canal. Utriculo or ampifugal away from the ground, posterior and anterior semicircular canal. நம்ம ஹரிசாண்டல் ஆக்சிலரேஷன் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து லீனியர் ஆக்சிலரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். லீனியர் ஆக்சிலரேஷன் இஸ் சென்ஸ்டு பை மேக்குலா இன் த யுட்ரிக்கல் சாக்கிள். Otolith, the calcium carbonate crystals on the top of the hair cells in the macula.
The linear acceleration is sensed when the otolith moves with gravity. Shearing action on the hair cells moves towards or away from the kinocilium, increases or decreases the rate of discharge. இங்கே கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். இப்போ வந்து அந்த ஆள் வந்து தலையை சாய்க்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டியூ டு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸு நம்மளோட கால்சியம் கார்பனேட் வந்து அப்படியே கீழே சரிஞ்சு போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீனோசிலியத்தையும் அப்படியேவும் ஸ்டிமுலேட் பண்ணிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நடக்கிறது ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஹரிசாண்டல் லீனியர் ஆக்சிலரேஷன். நான் அப்போ வந்து ஒரு மிஸ்டேக்காக ஒரு விஷயம் சொல்லிட்டேன். அது வந்து ரொட்டேஷ்னல் ஆக்சிலரேஷன், லீனியர் ஆக்சிலரேஷன். ஹரிசாண்டல் ஆக்சிலரேஷன் சொல்லியிருப்பேன், அது தப்பு. இங்கே தான் ஹரிசாண்டல் லீனியர் ஆக்சிலரேஷன் வருது. அடுத்த கேஸ் வந்து வெர்டிக்கல் லீனியர் ஆக்சிலரேஷன். இது வந்து எப்படின்னா, இப்போ வந்து நம்ம லிஃப்ட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேலே கீழே அப்படின்னு தான் போகும், ஹரிசாண்டலாக போகாது. இப்போ வந்து ஒரு காரில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து முன்னாடி போகிறது பின்னாடி போகிறது அப்படின்னா லீனியர் ஆக்சிலரேஷன் இருக்கும். இன்கேஸ் நம்ம லிஃப்ட்டில் மேலே பறந்து போயிட்டுருக்க போது நமக்கு வெர்டிக்கல் லீனியர் ஆக்சிலரேஷன் தான் ஹெல்ப் பண்ணும். இது எப்படி அப்படின்னு கேட்கலாம். The macula of the utricles and the saccules are not placed in same plane. Macula of utricles horizontal planeக்கும் macula of saccules வந்து vertical planeக்கும் இருக்குது. இதுக்கான இமேஜும் நான் கொடுக்குறேன், இது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது. Therefore, while going up or down in lift, the macula of the saccule is activated. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா வெஸ்டிபுலர் ரிஃப்ளெக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வெஸ்டிபுலர் ரிஃப்ளெக்ஸுக்கு முன்னாடி நம்ம வெஸ்டிபுலர் நர்வை பற்றி பார்த்துருவோம். வெஸ்டிபுலர் நர்வோட 2 பிரான்ச்சஸ், இன்ஃபீரியர் வெஸ்டிபுலர் நர்வ், சுப்பீரியர் வெஸ்டிபுலர் நர்வ் அப்படின்னு 2 நர்வ் இருக்குது. அதான் 2 பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த இன்ஃபீரியர் வெஸ்டிபுலர் நர்வ் வந்து சப்ளைஸ் சாக்குலா அண்ட் த போஸ்டீரியர் செமிசர்குலர் கெனால் வயா சிங்குலர் நர்வ். superior vestibular nerve வந்து superior semicircular canal and horizontal semicircular canal and utricalsக்கு சப்ளை பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா superior and inferior vestibular nerve goes to the Scarp's ganglion. இது வந்து vestibular ganglion அப்படின்னு சொல்லுவாங்க. They exits the inner ear via the internal acoustic matters as a separate nerve to the vestibular nucleus. From vestibular nuclei, the impulse to the eye via vestibular ocular pathway fixes the gaze. Vestibular ocular pathway is responsible can be tested to assess the function of the vestibular system. The impulse to the limb and the trunk muscles via the vestibulospinal pathway. To and for connection with the cerebral and the cortex. The nystagmus வந்து எல்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா பற்றி பார்க்க போகிறோம். The axis of nystagmus parallel the anatomical axis of the semicircular canal that generates it. Abnormal in the vestibulo-ocular pathway leads to abnormal ocular movement of the eye, that is nystagmus. The plane of the nystagmus will be along the plane of the involved semicircular canal. Abnormality in horizontal semicircular canal can cause horizontal nystagmus. Abnormality in the vertical semicircular canal can cause vertebral nystagmus. Involvement of vestibular canal also adds the torsional compound to the nystagmus. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. வேறு ஏதாச்சும் இதில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிளியராக. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.